ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நமக்கு சூப்பரான ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவில் சொல்ல முடியாது, நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் கிடைக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 67,300 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. எங்கன்னா ட்ரெண்ட் லைனில், சரிங்களா? ஸோ இந்த கிரீன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருங்க பாருங்கள். இது வந்து பர்ஃபெக்டாக வந்து கிட்டத்தட்ட எதுலன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது, சரிங்களா? ஸோ அது வந்து கிரீன் ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன். அதை தான் பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, கீழே பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு. அதே மாதிரி இந்த இடத்துல மறுபடியும் ட்ரெண்ட் லைன் மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்டு டைமு பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் நல்ல பேரபலிக் மூவ், மறுபடியும் வந்து ரீடெஸ்ட்டு, மறுபடியும் வந்து மேலே பம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரேக் டவுனு, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டம்ப்பு, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட்டு ரிஜெக்ஷன், செகண்டு ரீடெஸ்ட்டு ரிஜெக்ஷன், தேர்ட் டைம் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஒன் டேயில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி 1 2 3 4 கிட்டத்தட்ட 4 டேஸ் கேண்டில் வந்து மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த க்ரீன் லைனுக்கு மேலே ஒன் டேயில் பிரேக் அவுட் பண்ணி அடுத்த 2-3 நாள் வந்து 3-4 நாள் வந்து மேலே ட்ரேட் ஆகணும், சரிங்களா? மேலே இருக்கணும் ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஃபர்தர் புல்லிஷாக. ஸோ அதே மாதிரி இப்போது நடந்திருக்கு, சரிங்களா? மேலே பிரேக் அவுட் பண்ணி அடுத்த 3-4 நாள் வந்து மேலே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இது 4 நாள் ஒன் டேலையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும், வீக்லியில் சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பக்காவான நமக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரை நமக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பக்காவான புல்லிஷ் இது, சரிங்களா? ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால் இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டில் இருக்குது. ரீடெஸ்ட் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம், சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒன் டேயில் வைக்கிறேன். ஸோ இப்போ ஒன் டேயில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ அப்படியே ரீடெஸ்ட் வந்தால் எந்த லைன் மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் நடந்தால் மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் வந்து இந்த ஒயிட் லைனுக்கு வரலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டு கீழே லிக்விடேஷன் இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல லிக்விடேஷன் இருக்கும். அப்படியே வந்தால் என்ன பண்ணுவான்னா, எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மேக்ஸிமம் பெயின் இது, சரி, மேக்ஸிமம் லிக்விடேஷன் மேனிப்புலேஷன் இது இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு லிக்விடேஷன் எடுத்து சடன்னு மேலே கொண்டு போயிடணும். சடார்னு மேலே ஃபாஸ்ட்டாக மேலே போயிடணும். அப்படி தான் ஸ்ட்ரக்சர் வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன், என்ன ஃபாஸ்ட்டாக மேலே போயிடணும்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பிரகாரம் பேரிஷ் டைம் லைனை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? அது வந்து என்னுடைய ப்ரைவேட்டாக நம்ம கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ப்ரைவேட் டெலகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அதனால் புல்லிஷ் டைம் லைனுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். பேரிஷ் டைம் லைன் போயிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து பேரிஷ் டைம் லைன் இனிமேல் வந்து ஒரு பேரிஷ், ஸோ அப்படியே மார்க்கெட் திரும்புமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படியே திரும்பினாலும் அந்த கொரோனா கிராஷ் மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஆல்டுகைன் கிராஷ்லாம் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் அது மாதிரி நடக்கிறதுக்கு இனிமேல் பாசிபிள் அப்படின்னா அந்த பாசிபிள் இனிமேல் இல்லை, ஆஸ் பர் ஹிஸ்ட்ரி பிரகாரம், சரிங்களா? ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம வந்து பேரிஷ் டைம் லைனை கடந்து புல்லிஷ் டைம் லைன் மாறிட்டோம். ஸோ அது வந்து ப்ரைவேட்டில் நான் சொல்லியிருப்பேன், நான் கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இருக்கோம் பிடிசி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக அப் மூவ்மெண்ட்டை ஃபர்தராக நம்ம வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் கீழே அப்படியே வந்து கீழே
63 அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு கூட போகலாம். பட் அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. பிகாஸ் என்னன்னா ட்ரெண்ட் லைன் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் நான் சொல்கிறேன், இந்த ஒயிட் லைனில் கீழே லிக்விடேஷன் எடுத்தால் அது வந்து ஃபர்தராக சீக்கிரமாக மேலே போயிடணும். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டாவது டைமு வீக்லியில் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, க்ரீன் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக நமக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ஓகே காய்ஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் போட்டு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.